ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோஹோல இருந்து அடுத்து 2 இம்பார்ட்டன்ட் ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். கோடி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தானோ சிஓ ஜாவோ தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லைன்னா நீங்கள் பிபிஓலே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நெட்வொர்க்கிங்கில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் எதுலையாவது மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கான ரெக்யர்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். ஜோஹோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். ஓகே, வி ஆர் லுக்கிங் ஃபார் எ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வித் 5 to 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஈவெண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஜோஹோ பேக் ஸ்டேஜ் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். அதாவது ஈவெண்ட் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஓகே. இன்னொன்று ட்ரைனிங் சொல்யூஷன் செல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஜோஹோ ட்ரைனர் சென்ட்ரல் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். அதாவது நீங்கள் இப்போ ஜோஹோட ப்ராடக்ட் வந்து ஜோஹோ ட்ரைனர் சென்ட்ரல் இதில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து RIT காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அவங்க வந்து ஆன்லைன் போர்ட்டல் இதில் தான் நாங்கள் வந்து கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். ஏன்னா நான் தென்காசிலேருந்து சென்னை காலேஜுக்கு வந்து நான் கிளாஸஸ் எடுக்கிறது ஜோஹோவோடது தான். இப்போ அவங்களே வந்து இதை மாதிரி நீங்கள் நிறைய காலேஜஸ்க்கு அந்த ட்ரைனர் சென்டரில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணி அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவுட்பவுண்ட் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆடட் அட்வான்டேஜ். எக்ஸலண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி இன் ஹிந்தி ஆர் அதர் ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன், நெகோசியேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங் ஸ்கில்ஸ் வந்து அவசியம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட், இப்போ ஜோஹோ ட்ரைனர் சென்டரில் நீங்கள் வந்து ப்ராடக்டை நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு கம்பெனிலையோ இல்லை ஒரு காலேஜஸில் போய் அதை சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெகோஷியேட் பண்ணும். இவ்வளோ அமௌண்ட் வந்து நாம் வந்து அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வந்து சேல் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை நெகோசியேட் பண்ணி எப்படி அவங்கக்கிட்ட விற்க போகிறீங்க அப்படின்றது, சேல் பண்ண போகிறீங்கன்றது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும், அவங்கக்கிட்ட பேசுகிறது. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. சிஆர்எம் சாஃப்ட்வேர் அல்ல சேல்ஸ் டூல்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். தென் ரிசல்ட் ட்ரிவன் வித் ஒர்க் எத்திக் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நாம ஒரு டீம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும், நல்லா திங்க் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளைண்ட்டு கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது அதெல்லாம் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுவுமே ஒர்க் லொக்கேஷன் சென்னை தான். ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி நோட்டிஃபைட் ஃபார் த ஃபர்தர் ரவுண்ட்ஸ். இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. இல்லை அப்படின்னா சில நேரம் வந்து கால் பண்ணியும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2 ரோலுக்குமே நீங்கள் வந்து என்ன அப்படின்னா உங்களோட மெயிலை செக் பண்ணிக்கோங்க. எந்த மெயில் ஐடி இங்கே கொடுத்து அப்ளை பண்ணுறீங்களோ ஓகே, உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கண்டிப்பாக அதில் நீங்கள் ஃபில் பண்ணாதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். மெயிலாக ஃபீமேலாக இல்லை அதர் ஜெண்டாரான்றது கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. மொபைல் நம்பரும் கரெக்டாக கொடுங்க. எந்த இயர் பாஸ்ட் அவுட்டு, நேஷ்னாலிட்டி என்னன்றது கொடுங்க. கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்கீங்க, எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னாலும் ஃப்ரெஷர்ன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன கம்பெனி, கரண்ட் எம்ப்ளாயர் என்ன கம்பெனி கொடுங்க. கரண்ட் டெஸ்டினேஷன் என்னன்றது கொடுங்க. சிடிசி எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க, எக்ஸ்பெக்டட் எவ்வளோ, நீங்கள் நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறது ரெடியா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வில்லிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட். இதில் ஸ்கில்ஸ் செட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கஸ்டமர், லீட் ஜென்ரேஷன், இது எல்லாமே இருக்குது. ஸோ மெயினாக நீங்கள் பிபிஓவில் இருக்கிறவங்களுக்கு, இது மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் இதை பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஹவு டிட் யூ கேம் டு நோ அபவுட் திஸ் ஓப்பனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றது. யூடியூப்னா யூடியூப் கொடுங்க, இல்லை லிங்க்டின் மூலமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கொடுங்க. ப்ரௌஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூமை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆனவுடனே ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து நான் டெக்னிக்கல் ரோல். இதுவே நீங்கள் டெக்னிக்கல் ரோல் ஐடி கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே நாங்கள் பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் வந்து AWS மட்டும் தெரிஞ்சுக்கணும், இல்லை பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் டூல் டேபிலையோ பவர் BI பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எதுக்கு போகிறீங்க அப்படின்னா அனாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக டூல் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும்.
ஸோ இது கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா இதில் நம்ம கம்பெனியாகவும் வச்சுருக்கோம், நம்மளோட இன்ஸ்டியூட் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட இன்ஸ்டியூட் வெப்சைட் வந்து அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இதில் நீங்கள் போயிட்டு உங்களோட கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். கோர்சஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் எடுத்து வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இது பிளேஸ் ஆனவங்க லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கேலரியில் போனீங்க அப்படின்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது, ஒவ்வொரு கான்விகேஷன் நடக்கிறது, இல்லை யாரெல்லாம் பிளேஸ் ஆனாங்களோ அந்த லிஸ்ட்லாம் நாங்கள் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போட்டதை அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே விட்டுருங்க. புதுசாக இப்போ பார்க்குறவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா ஜோகோவில் அதை பார்ப்பாங்க. அடுத்தடுத்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலும் அது வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 months to 7 years கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒர்க் லொக்கேஷன் சென்னை தான், ரெண்டுமே சென்னை தான் கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டெலிவர் வாய்ஸ், இமெயில், சேட் பேஸ் டெக்னிக்கல் சப்போர்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டக்ட் ஆன்லைன் டெமோ, கஸ்டமர் ட்ரைனிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெக்யூர்மெண்ட் கேதரிங் அனாலிசிஸ் வந்து இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஒரு கஸ்டமருக்கு என்ன மாதிரி ரெக்யூர்மெண்ட் கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றது. அதுதான் அவங்களோட யூசரோட நீட்ஸை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றது. ப்ரீ ரெக்வெஸ்ட் என்னெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுவுமே வந்து ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ப்ரொஃபிஷியன் இன் ஆஃபரிங் ஃபோன் பேஸ்ட் சப்போர்ட் டு USA UK கஸ்டமர் கூட நீங்கள் ஃபோனில் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீன் டு நியூ டெக்னாலஜியை லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா, நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷுட் பி வில்லிங் டு ரீலோகேட் அண்ட் ஒர்க் நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ண ரெடியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 21st August 2024 போட்டிருக்காங்க. இன்னும் 6 days தான் இருக்குது. அதுக்காக நம்ம 6 days இருக்குது, கொஞ்சம் டிலே பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து ஜோகோ பத்திரிக்கை திடீர்னு கொஞ்சம் டேட்டா பேஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து லிங்க் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடுது. ஸோ அதனால உடனே அப்ளை பண்ணிடுங்க. இதுவுமே உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவோம் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே மாதிரி அப்ளிகேஷன் தான். நேம் கொடுங்க, ஜெண்டர், மெயில் ஐடி, மொபைல் நம்பரு, இயர் ஆஃப் பாசிங், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் டூ யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்டர்னல் காலிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. ஹேவ் யூ அட்டெண்டட் அண்ட் இன்டர்வியூ வித் அஸ் இந்த லாஸ்ட் 6 monthsக்குள்ளே நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. ஹவு டிட் யூ ஃபைண்ட் அவுட் அபவுட் திஸ் வேகன்சி பற்றி எப்படி தெரியும் அப்படின்றது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜோகோவில் எம்ப்ளாயாக இருந்தீங்களா இல்லையான்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸு இல்லை அப்படின்னா ஜாப் ரிலேட்டடான நிறைய நோட்டிஃபிகேஷன்லாம் நான் வந்து நிறைய போஸ்டர்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகுறாங்க, என்னென்ன யாரெல்லாம் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறாங்க சர்டிஃபிகேஷன் அப்படின்னா அவங்களோட லிஸ்ட்டும் நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இதை மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பை, டேக் கேர், வில் see you on next video.